வைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை 5 நிமிடங்களுக்குள் ஆழமான ஒரு உரையை ஆற்ற வேண்டும் என்று என்னை படித்து திருக்குறள் 1.3 அடிதான். அதனால புரிகிறவர்களுக்கு சுருக்கமா சொன்னா, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிற அரசியல்வாதிகள் நிறைந்த இந்த தேசத்தில் அடுத்த தலைமுறையை பற்றியே சிந்தித்த ஒரே தலைவன் தமிழர். பொதுவா அரசியல்வாதிகளுக்கு பதவி என்பது வேட்டி மாதிரி, அவிழ்ந்து போனால் மானம் போயிடும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பதவி என்பது துண்டு மாதிரி, எந்த நேரத்திலும் தூக்கி எறிந்து விட்டு போகிற கே பிளான் என்கிற ஒரு உயர்ந்த திட்டத்தை உலகத்திற்கு கொடுத்து விட்டு போன உன்னத தலைவர். அரசியலுக்கு அரிதாரம் பூசுகிறவர்களே வருகிற காலகட்டத்தில் அரிதாரம் பூசாமல் அரசியலுக்கு வந்த ஒரு அவதாரம் பெருந்தலைவர் காமராஜர். பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிறவர்கள் மத்தியில் பிழையின்றி அரசியல் நடத்திய பெருமகன் பெருந்தலைவர் காமராஜர். பத்திய பதிவலகங்களில் பதியப்பட்டிருக்கிறது, பதிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பத்திரனே தன்னுடைய வாழ்நாளில் பதியாமல் வாழ்ந்த பத்தரை தங்க பத்திரம் எல்லாம் பதியல. ஆகவேதான் பத்திரம் பெருந்தலைவரை அத்தனை பேரும் நம்முடைய இதயத்திற்குள்ளே பத்திரப்படுத்தி இருக்கிறோம். இந்த வாய்ப்பு நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு வருகிறது. அதனால பத்திரப்பதியாத ஒரு உத்தமன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்றால், ஒரு முறை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பத்திரம் பதிவதற்கு. தினமணியுடைய ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் பெருந்தலைவர் எங்கு போனாலும் கூடவே போகிற பழக்கம் உடையவர். அப்பெல்லாம் பெருந்தலைவருக்கு பூமாலை போடுகிற பழக்கம் இல்லை, கதராடையும் கதல் ராட்டையும் தான் போடுவார்கள். நூல்களால் ஆனது. நிறைய பேருக்கு தெரியுமோ இன்னும் எனக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன். அந்த கைராட்டையால் நூக்கப்பட்ட அந்த நூலினை கழுத்தில் போட வைத்து அவைகளை சேர்த்து அன்பு இல்லம் இருக்கிற அனாதை பிள்ளைகளுக்கு அதை விற்று வருகிற பணத்தை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திய வள்ளல் பெருமான் பெருந்தலைவர். அதுல கொஞ்சம் ரூபாய் மீதி வந்தது. ரொம்ப காலம் யோசித்துக் கொண்டிருந்த கஸ்தூரி ரங்கன், யார் புதியா நான் புதியா, அதற்கு கணக்கை நாம் சரி செய்து விட வேண்டும் என்று பெருந்தலைவரை போய் பார்த்து, ஐயா உங்களோடு வந்தேன், உங்களுக்கு அளித்தவைகளை வைத்து அதை விற்று நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதை என்ன செய்வது என்று கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு என்று சொன்னார். இல்ல பரவாயில்லை, சென்னையிலே ஒரு அற்புதமான இடம் விலைக்கு வருகிறது, அதை நாம் வாங்கி போட்டால் நம்முடைய வேலை இயக்கத்திற்கு அது பயன்படும், தொண்டாற்றலாம் என்றார். இவர் சொன்னார், சரி வாங்குன்னு. என்ன அவருக்கு எல்லா ஏற்பாடையும் செய்து யார் பேருக்கு வாங்குவது என்று வருகிற பொழுது பெருந்தலைவற்றை போய், இது நீங்கள் சம்பாதித்து கொடுத்த பணம், எனவே இந்த பத்திரத்தை உங்கள் பெயருக்கு தான் போட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை மறுத்து தன் வாழ்க்கையினுடைய பெருமையை நிலைநாட்டியதால் தான்
இன்றும் சத்தியமூர்த்தி பவன் என்ற பெயரிலே சென்னையில் இருக்கிறதே, அது அந்த பணம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருந்தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அரசியல் பணியும் அவர் தன்மானமிக்கவர் என்பதை மட்டுமல்ல, தன்னலமற்றவர் என்பதையும் இந்த உலகத்திற்கு காட்டியது.